நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவன் நீதி உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நீதிமானை அதிகமாய் அவர் நேசிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எரேமியா 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் நீங்கள் சங்கீதம் 11:5 வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமானினுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, ஒரு நீதிமானுடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி அவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீங்கள் சங்கீதம் 55:22 வாசித்தால், நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவன் அசைந்து போகிறதற்கோ, கீழே விழுகிறதற்கோ, பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறதற்கோ, அவமானமும் வெட்கமும் அடைவதற்கோ தேவன் ஒரு நாளும் ஒரு நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 29 ஆண்டவர் சொல்லுகிறார், 10 நீதிமான்கள் இருந்தால் நான் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நீதிமான்களின் நிமித்தம் அவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு தேசத்தை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் 34ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி திறந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தர் ஒரு நீதிமானையே நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த நீதிமான் எப்பொழுது கூப்பிடுவான், அவனுடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், நீதிமானை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறார். ஒரு துன்பத்தின் வழியாக நீதிமான் போனாலும் அந்த துன்பத்திலிருந்து நீதிமானை அவர் விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 37ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை வாசித்தால், நீதிமானுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சந்ததியை கைவிட்டு அப்பத்துக்கு இறந்து திரிகிறதற்கு அவர் விடுகிறதில்லை. நீதிமானுக்கு பிற்பாடு அவன் நடக்கிற உத்தமத்தை கர்த்தர் பார்த்து அவனுடைய சந்ததிகள் பாக்கியவான்களாய் இருக்கத்தக்க அளவிலே தேவன் அந்த நீதிமானுடைய சந்ததியை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இப்போ ஒரு நீதிமானுக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வேளைகளிலே நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்கிறதில்லை, நாம் போராடுகிற காரியங்கள் நமக்கு கிடைக்கிறதில்லை, நாம் வழக்குக்கும் வாதுக்கும் சென்று நியாயஸ்தலங்களிலே முறையிடுகிற காரியங்கள் நமக்கு கிடைக்கிறதில்லை. ஆனால் இருதயத்திலே இருக்கிற ஒரு விருப்பத்தை யாராவது ஒருவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நீங்கள் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அங்கே யோனத்தான் தாவீதை உயிரை போல நேசித்தான். ஒரு நண்பனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு அவன் விரும்பினான். அவன் தாவீதை பார்த்து கேட்கிறான், உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்று சொல்லுகிறான். தாவீதே, உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் நான் அதின்படி செய்கிறேன், ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி தாவீதினிடத்திலே யோனத்தான் பேசுகிறதை பார்க்கலாம். நீங்க சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனை சந்திக்க வரும் பொழுது 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். தன்னுடைய ராஜ்யத்திலே எதையெல்லாம் சேபாவின் ராஜஸ்திரி விரும்பினாலோ, இவன் தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அவைகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவள் விரும்பி கேட்டுவிட்டாளே என்று சொல்லி அதையெல்லாம் அவனுக்கு கொடுத்தான். பாருங்க, ஒரு பெண்ணின் மன விருப்பத்தை ராஜா நிறைவேற்றுவதற்கு விரும்பினான். ஒரு நண்பனின் மன விருப்பத்தை ராஜா நிறைவேற்றுவதற்கு அவன் இன்னொரு நண்பன் விரும்பினான். நீங்க எஸ்தரின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், ஒரு கணவன் தன் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மற்றவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்று சொல்லி பிரயாசம் எடுத்தாலும் கூட ஆண்டவர் நீதிமானுடைய மன விருப்பத்தை கொடுக்கும்படியாக
அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை. நீங்க 21ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்தால், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மன விருப்பம் மாத்திரமல்ல, 145ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய விருப்பம் மாத்திரம் அல்ல, சகல அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பிராணிகளுடைய வாஞ்சை, அவைகளுடைய விருப்பத்தையும் கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார், நிறைவேற்றுகிறார். நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நீங்க வேதத்திலே வாசித்தீர்கள் என்றால் 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினதை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சாலமோன் இங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அப்படி அவன் ஜெபம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை அவன் இட்ட பிற்பாடு கர்த்தர் ராத்திரியிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சாலமோனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதிலே அவர் விருப்பம் கொண்டிருந்தார். சாலமோன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கலாம். அவன் அரியணையில ஏறின உடனே அவன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தான். அவன் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்தான். அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்தான். முடிவு, அவன் விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். உங்களுக்கும் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ விரும்புகிற காரியம் என்ன? உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வாஞ்சியா இருக்கிறேன். காரணம், ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய நீதி உள்ள வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். அவர் பார்த்துவிட்டு அப்படியே இருப்பது, கேட்டதை மாத்திரம் கொடுத்து விட்டு போக விரும்பவில்லை. உங்களுக்கு விருப்பமான காரியங்களை தேவன் உங்களிடத்துல கொடுத்து உங்களை நீங்கள் மகிழ்கிறதை பார்த்து அவர் மகிழுகிற தேவனா இருக்கிறார். சாலமோன் கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த ஜனங்களை நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரோ, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களிலே இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியா இருப்பதில்லை என்று சொல்லி 13வது வசனத்திலே சொல்லுகிறார். ஞானத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். எல்லாருக்கும் மேலாக அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் நாள்தோறும் ஜெபிக்கிறீர்கள், தினந்தோறும் ஜெபிக்கிறீர்கள், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய முகத்தை அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். உங்களுடைய விருப்பத்தை அவர், நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் யாரிடத்துல சொல்ல முடியாதபடி இருக்கலாம். சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் நீங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், எல்லாருடைய விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறதில்லை. பாவத்திற்கு ஏதுவாக பாவத்தை செய்ய தூண்டக்கூடிய காரியங்களை அவர் கொடுக்கிறதும் இல்லை. அநேகருடைய ஜெபங்களை அவர் கேளாதவர் போல் இருக்கிறார். அநேகருடைய ஜெபங்களை அவர் தள்ளி விடுகிறார். ஆனால் நீதிமானுடைய ஜெபம், அப்படி என்றால் யார் நீதிமான்? வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். ஆண்டவர் நீதிமானுக்கு ஒரு இலக்கணத்தை வரையறுக்கிறார். நீதிமான் யார்? அவன் கற்பனைகளை கை கொள்ளுவான்.
நீதிமான் யார்? தேவனுடைய நியாயங்களை அவன் கை கொள்ளுவான். மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையிலே உண்மையாய் நடப்பான். பொய் உரையாதபடி அவனுடைய பேச்சு, அவனுடைய நடக்கை, அவனுடைய செயல் எல்லாமே உண்மையாய் இருக்கும். அவனே நீதிமான். அந்த நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இன்றைய நாளிலும் நீங்கள் நீதிமானாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி, நீங்கள் வாஞ்சிக்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழச் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.